رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإذا حييتم بتحية فحيوا بأحسن منها أو ردوها إن الله كان على كل شيء حسيبا. وعن حذيفة بن يماني رضي الله تعالى عنهما عن النبي صلى الله عليه وسلم قال: إن المؤمن إذا لقي المؤمن فسلم عليه وأخذ بيده فصافحه تناثرت خطاياهما كما يتناثر ورق الشجر. رواه الطبراني. وعن عبد الله بن عمرو بن العاص رضي الله تعالى عنهما عن النبي صلى الله عليه وسلم أن رجلا سأل رسول الله صلى الله عليه وسلم: أي الإسلام خير؟ قال: تطعم الطعام وتقرئ السلام على من عرفت ومن لم تعرف. رواه البخاري والمسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கு ஒரு அறுபடையாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தினுடைய தலைப்பாக வாழ்த்துவோம் வாழ்த்தப்படுவோம் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் கவனிக்கவிருக்கின்றோம். இஸ்லாம் என்னும் தூய்மையான மார்க்கம் உலகத்திலே அமைதியையும் மகிழ்வையும் பரஸ்பரத்தையும் நிலைநாட்டுகின்றது. அந்த அடிப்படையிலே ஒருவர் மற்றவருக்கு வாழ்த்து சொல்வதை இஸ்லாம் ஆர்வப்படுத்துகின்றது, ஊக்கப்படுத்துகின்றது. உலகில் உள்ள எல்லா மக்களும் வேறுபாடின்றி
வாழ்த்துகள் சொல்லிக் கொள்வதற்கு விரும்பவும் செய்கின்றார்கள். எல்லாரும் விரும்புறாங்க. ஒருவரை மற்றவர் வாழ்த்து சொல்லிக் கொள்வதற்கு எல்லோரும் விரும்புகின்றார்கள். ஜாதி மத பேதம் இல்லாமல், மொழி இன நிற பாகுபாடின்றி எல்லோரும் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் அதற்குரிய வழிவகையை தேர்ந்தெடுப்பதுதான் ஒரு பரிபூர்ணத்துவம் இல்லாத ஒன்றாக இருக்க முடியும். வாழ்த்து சொல்றது அப்படின்னாக்க சிலர் என்ன சொல்லுவாங்க, கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். அல்லது சில பேர் கையெடுத்து கும்பிட்டு வணங்கி வாழ்த்து சொல்லுவார்கள். அதெல்லாம் வாழ்த்துன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனால் வணக்கம் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. ஒரு விஷயம், இன்னைக்கு நம்ம போன்ல மாற்று மத சகோதரர் இடத்துல பேசும் பொழுது அவர் வணக்கம்னு ஈஸியா சொல்லிடுறார். நம்மளும் புரியாதனால வணக்கண்ணே அப்படின்றோம். அந்த வணக்கம் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. வணங்குதல், சிரம் சாய்த்தல் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அதனால யாருக்கும் சொல்லவே கூடாது. வேற ஏதாவது சொல்லிக்கங்க. அவர் வணக்கம் சொல்லிட்டு போறாரு, நம்ம எதுவும் சொல்லிக்கலாம். வந்தனம்னு சொல்லுங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. அதே போன்று ஆங்கில மொழியை தாய்மொழியாக எடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவங்க சொல்லும் பொழுது குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட் என்றெல்லாம் வாழ்த்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும், உங்களுடைய காலை பொழுது நல்லா இருக்கணும், மாலை பொழுது, இரவு பொழுது நல்லாக இருக்கணும், அவ்வளவுதான், அதான் வாழ்த்து. ஆனால் இதெல்லாம் ஒரு பரிபூர்ணத்துவம் தருகின்றதா என்று சொன்னால் நிச்சயமாக பரிபூர்ணத்துவம் அடைய முடியாது. வாழ்த்தால் பரிபூர்ணத்துவம் அடைய முடியாது. இஸ்லாத்தில் மட்டும், அதுவும் சலாம் சொல்லுதலில் மட்டும் எல்லா நலவுகளும் எல்லா காலங்களிலும் பிறருக்கு துஆ செய்வதன் மூலமாக கொடுக்கப்படுகின்றது. இணையற்ற ஒரு வார்த்தை. வாழ்த்து சொல்லுதலில் சலாம் சொல்லுதல் என்பது அற்புதமான ஒரு வார்த்தையை கொடுத்து காலத்தால் அல்லது வாழ்த்துதலில் ஒரு குறிப்பிட்ட வரையறையை வகுத்து தருவதால் கட்டுப்படுத்தாது. பொதுப்படையான ஒரு வார்த்தை. அந்த அருமையான வழிகாட்டுதல் நமக்கு கிடைச்சதுக்கு பிறகு துரதிர்ஷ்டம் என்னன்னு சொன்னாக்க, நீங்க சலாம் சொல்லணும்னா வெக்கப்படுறாங்க, கூச்சப்படுறாங்க. சலாம் சொல்லணும்னாக்க கூச்சப்படுறாங்க, அங்கிட்டு பார்த்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு துரதிர்ஷ்டமான நிலை என்ற சமுதாயத்தில் நாகரீகம் என்ற அடிப்படையிலே தலை தூக்கி நிற்கின்றது. கௌரவம் பார்க்கிறான், கூச்சப்படுறான். ஆனால் அல்லாஹ் இதில் தான் உலகத்தில் பரஸ்பரத்தையும் அன்பையும் ஒருவர் மற்றவரை மதிப்பதற்குரிய வழிவகையையும் இந்த சலாம் சொல்லுதலில் தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இதை தவிர வேற ஒன்று, சிறந்த ஒரு வார்த்தையை கொண்டு ஒருவருக்கு வார்த்தை சொல்லிவிட முடியாது. பொதுப்படையான தருணத்தில் இஸ்லாத்துல வாழ்த்து சொல்றதுக்கு எல்லா தருணத்தையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு துறையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த நிலையை குறித்து வாழ்த்து சொல்லி இருக்கிறார்கள். ஆனா பொதுப்படையான வாழ்த்து சொல்லுதல் சலாத்தில் மட்டும்தான். இப்ப திருமணத்துக்கு ஒருத்தர் போறார் அப்படின்னு சொன்னாக்க மணமகனை வாழ்த்துவார். பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபீ கைர். ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருப்பதை ஒருவர் கவனித்தார் என்று சொன்னால் அவருக்கு வாழ்த்து சொல்லுவார். அல்லாஹும்ம பாரிக் லக்க ஃபீ பைஇக. அல்லாஹ் உனது வியாபாரத்தில் பரக்கத்து செய்வானாக. ஒருவர் பிள்ளை பெற்றிருக்கின்றார், அவரை சென்று சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு வாழ்த்து சொல்லுவார். அல்லாஹ் உங்களுடைய குழந்தை செல்வத்தின் மீது பரக்கத்து செய்வானாக.
நோயுற்றார் என்று சொன்னால் லா பஅஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு குணமாகிவிடும் என்று வாழ்த்து சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒரு சகோதரனை சந்திக்க சென்றார். ஒருத்தர் வீட்டுல விருந்து உண்ண சென்றால் கூட துஆ செய்வார். அல்லாஹும்ம அத்இம் மன் அத்அமனி வஸ்கி மன் சகானி. அல்லாஹ் எனக்கு எப்படி உணவை கொடுத்தானோ, பானத்தை அருந்தினானோ, அதே போன்று கொடுத்த இந்த மனிதருக்கு உன்னுடைய உரத்திலிருந்து நீ தருவாயாக. நீ அவருக்கு உணவை கொடு, அவருக்கு பானத்தை கொடு. வஸ்கி மன் சகானி என்று அந்த தருணத்தில் வாழ்த்து சொல்லப்பட்டாலும், குறிப்பிட்ட சூழ்நிலையை குறித்து வாழ்த்து சொல்லப்பட்டாலும், பொதுப்படையான ஒரு வாழ்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இந்த வாழ்த்துக்கு நிகராக எந்த வாழ்த்தும் இருக்க முடியாது. எங்க போனாலும் கூச்சமே பட வேண்டியதில்லை. இஸ்லாம் ஒரு பொதுப்படையான வாழ்த்தை சொல்லித் தருகின்றது. ஆனா மீதி எத்தனை பேர், எத்தனை சமூகங்கள், எத்தனை மொழி பேசக்கூடியவர்கள் தங்களுக்கு இடையில் வாழ்த்து என்று வைத்திருக்கின்றார்களோ அதெல்லாம் எப்படி பயன்படுத்துவாங்க? அதெல்லாம் எப்படி பயன்படுத்துவாங்கன்னாக்க தெரிஞ்சவங்களுக்கு, அறிஞ்சவங்களுக்கு. ஆனால் இந்த சலாம் சொல்லுதல் மட்டும் தெரிந்தவராக இருந்தாலும் சரி, தெரியாதவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, முஸ்லிம் என்று தெரிந்துவிட்டால் சலாம் சொல்லுதல் என்பது ஒரு முஸ்லிமின் மீது கடமை. அந்த அடிப்படையிலே பொதுப்படையான ஒரு வாழ்த்தை தரக்கூடியது இஸ்லாம். அதை குறித்து தான் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது வஇதா ஹுய்யிதும் பிதஹிய்யத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்துஹா. வஇதா ஹுய்யிதும் பிதஹிய்யத்தின், பிறர் மூலம் உங்களுக்கு வாழ்த்து சொல்லப்பட்டது என்று சொன்னால் பிஅஹ்ஸன மின்ஹா, அதை விட அழகான வார்த்தையை கொண்டு நீங்கள் பிறருக்கு வாழ்த்தை சொல்லுங்கள். உங்களை பார்த்து ஒருத்தர் வாழ்த்துறார் அப்படின்னு சொன்னாக்க நீங்க பேசாம தலையாட்டிட்டு வந்துடாதீங்க. அதை விட அழகான வார்த்தையை, அஹ்ஸன மின்ஹா, அவர் சொன்னதை விட அழகான வார்த்தையை கொண்டு நீங்கள் வாழ்த்து தெரிவிங்கள். அல்லது அவ் ருத்துஹா, அவர் சொன்ன வார்த்தையாவது திருப்பி சொல்லிட்டு வாங்க. முடிஞ்சா எத்தனை வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை இணைத்து சொல்ல முடியுமோ அத்தனை நல்ல வார்த்தைகளை இணைத்து சொல்லுங்கள். இல்லை என்று சொன்னால் அவர் எந்த வார்த்தையை குறித்து, எந்த வார்த்தையை சொல்லி உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தாரோ அதே வார்த்தையால் நீங்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து விடுங்கள். பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்துஹா இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹஸீபா. அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் நிசாவினுடைய 85வது வசனத்திலே அல்லாஹ் இந்த சலாம் சொல்லுதல் பற்றி மூமின்களுக்கு கட்டளை இடுகின்றார். இஸ்லாத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதை குறித்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் பின் அல்-ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இடம்பெறுகின்றது. அன்ன ரஜுலன், ஒரு மனிதர் வருவார். சஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்பார், ஐயுல் இஸ்லாமி கைருன், இஸ்லாத்துல சிறந்தது எது? எல்லாமே இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் அனைத்துமே சிறந்தது. ஆனால் இந்த தருணத்திலே அவர் கேட்பார், இஸ்லாத்தில் சிறந்தது எது? ஐயுல் இஸ்லாமி கைருன், இஸ்லாத்தில் மிகச் சிறந்தது எது நபியே? கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கால துத்இமு தஆம், பிறருக்கு உணவு அளிப்பது. பிறருக்கு உணவு அளிப்பது என்பது இருக்கின்றதே அது மிகச் சிறந்தது. வ துக்ரிஉ ஸலாம், சலாம், பிறருக்கு சலாம் உரைப்பது. அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், நீ அறிந்தவராக இருந்தாலும் சரி, அறியாதவர்களாக இருந்தாலும் சரி. உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா சலாம் சொல்ற, தெரியலன்னா தலையை கீழே போட்டு போயிடுற. அதல்ல, அது மூமினுடைய கடமை இல்லை. இதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கருமையான வார்த்தையை சொல்லி இருப்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், தெரிஞ்சவருக்கு மட்டும் பல்லை இழிச்சுக்கிட்டு சலாம் சொல்லக்கூடிய அந்த பழக்கம் எவனிடத்தில் இருக்கின்றதோ
அதை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் கியாமத்தினுடைய அடையாளம் என்று சொல்லுங்கள். கியாமத்தினுடைய அடையாளம். உலகம் அழிய போகுது, அதுல முடிஞ்சு போச்சு. சுயநலவதி ஆயிட்டான். பொதுநலம் கருதாமல் சுயநலத்தை மேற்கொண்டதின் காரணத்தினால் கியாமத் நாள் வந்துருச்சு. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், துத்இமு தஆம், உணவை நீங்க எல்லாருக்கும் உணவு கொடுங்க. இஸ்லாத்துல அதுக்கு ரொம்ப சிறப்பு. ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதை குறித்து இஸ்லாம் நல்ல வலியுறுத்தி நிறைய இடத்துல பேசும். குர்ஆனை நம்ம தேடணும் அப்படின்னு சொன்னாக்க குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல செய்யக்கூடிய குற்றங்களுக்கு பரிகாரமாக முதலில் அல்லாஹ் சொல்வது உணவை கொடுப்பதுதான். முதல்ல உணவு கொடு, உணவு கொடு, ஏழைக்கு உணவு கொடு, மிஸ்கின்களுக்கு எத்தீம்களுக்கு உணவு கொடு, ஏழைகளுக்கு உணவு கொடு, வறியவர்களுக்கு உணவை கொடு. உணவு கொடுப்பது என்பது மிக சிறந்த செயல். அது பொதுப்படையாக ஆக்க வேண்டும். அதே மாதிரி சலாம், இந்த ரெண்டையும் பொதுப்படையாக ஆக்க வேண்டும். நமக்கு எப்படி சக்தி இருக்குதோ அந்த மாதிரி. மூமின்களின் கடமைகளை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லில் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்தத்துன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் 6. பில் மாரூஃப், நல்ல செயல்கள் 6 கடமைகள். முதலாவதாக சொன்னார்கள், யுஸல்லிமு அலைஹி இதா லகியஹு, அவனை சந்தித்தால் நீ சலாம் சொல்ல வேண்டும். விளக்கம் பின்னால் ஒரு ஹதீஸ் வருது, அதுல சேர்த்து பார்க்கலாம். வயுஜீபுஹு இதா தஆஹு, ஒருவன் உன்னை விருந்திற்கு அழைத்தான் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வயுஜீபுஹு இதா தஆஹு, அவன் அழைச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம போயிட்டோம்னாக்கா அப்ப திருப்பி நம்ம அழைக்க வேண்டியது இருக்கே அப்படிங்கிறதுக்காக வேண்டி காரணம் சொல்லிடக்கூடாது. வயுஷம்மித்துஹு இதா அத்தஷ, ஒருவன் தும்மினான் என்று சொன்னால் அவனுக்கு இரஹமுக்கல்லாஹ் பதில் சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அவன் சொல்லணும், அதுக்கு இரஹமுக்கல்லாஹ் சொல்ல வேண்டும். வயஊதுஹு இதா மரித, ஒருவன் நோயுற்றான் என்று சொன்னால் அவனை நலம் விசாரிக்க வேண்டும். வயத்பஉ ஜனாஸத்தஹு இதா மாத்த, அவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய ஜனாஸாவோடு பின்தொடர்ந்து நடக்க வேண்டும். வயுஹிப்பு லஹு மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி, உனக்கு பிரியமானதை அடுத்தவர்களுக்கும் பிரியமாக கருத வேண்டும். உனக்கே பிடிக்கல, இதை அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்க கூடாது. உனக்கு பிரியமான வஸ்தை அடுத்தவர்களுக்கு கொடுப்பது அப்படின்னு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் இப்னு மாஜால வருது. இதில் 6 விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இன்னொரு ஹதீஸ்ல ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அபூ உமாமா பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா, பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 விஷயத்தை கட்டளையிடுவார்கள். 7 விஷயம் என்னவென்று சொன்னால், முதலாவது நோயாளியை சென்று சந்திப்பது. இன்னைக்கு அது குறைஞ்சே போயிடுச்சு. போன்ல கூட விசாரிக்க மாட்டோம். நோயாளியை போய் சந்திக்கிறது என்று சொல்லக்கூடியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு அதை வலியுறுத்தி சொன்னார்கள் என்று சொன்னால், ஒரு மனுஷன் நோயாளியை சென்று சந்திக்க சென்றான் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு வானவரையை நியமிக்கின்றான். அவர் போயிட்டு திரும்பி வர்றது வரைக்கும் அவருடைய நலவுக்காக வேண்டி நீங்க துஆ செய்து கொண்டே இருக்க. அல்லாஹ் அவரை மன்னிக்கட்டும் மன்னிக்கட்டும். யாரு? நலன் விசாரிக்க செல்லக்கூடியவருடைய ஹக்கில் துஆ செய்வதற்கென பிரத்யோகமான மலக்கை அல்லாஹ் நிர்ணயிக்கின்றார். பிரத்யோகமான மலக்கு. இப்ப இது யாருக்கு பிரயோஜனம்? நலன் விசாரிக்க போற நமக்கு தான் பிரயோஜனம். அவரை போய் வாழ்த்துவோம். மலக்குமார்கள் அருகாமையில் நின்று கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நோயாளியை பார்த்து ஒரு மனிதன் குணமாகட்டும் நலமாகட்டும் என்று துஆ செய்கின்றான் என்று சொன்னால் இவனுடைய ஹக்கிலும் உனக்கும் அல்லாஹ் நலவை தரட்டும், உனக்கும் நோய் நிவாரணம் தரட்டும் என்று அல்லாஹ் இவனுடைய ஹக்கில் துஆ செய்வதற்கென மலக்கை நியமிக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதுக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. நோயாளியை போய் எப்படி சந்திக்கிறது அப்படின்னு.
நலன் விசாரிக்க போறேன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுல போய் ஒரு 4 மணி நேரம் டைம் போகலன்னு போய் உட்காந்துடக்கூடாது. அவங்களுக்கு நோயாளிக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் செய்ய முடியாமல், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு, நேரத்துக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரை அதெல்லாம் கொடுக்க முடியாம போய் இவர் உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யறாரு? நலன் விசாரிக்கிறாராம். இன்னும் சில பேர் அங்க போயிட்டு என்ன செஞ்சிருவாங்க? அவர்கிட்ட போய் நிராசையான வார்த்தையை சொல்லி விடுவார்கள். உங்களுக்கு என்ன நோயின்னு அவர்கிட்ட கேட்பாரு. எனக்கு இப்படி செஞ்சிச்சு. இவர் உடனே சொல்லுவாரு, பக்கத்து வீட்டுக்காரருக்கும் அப்படிதான் இருந்துச்சான், ஆனா 4 நாள்ல அவர் இறந்து போயிட்டாரு. இப்ப அந்த நோயாளிக்கு என்ன கதியாகும்? அவர் என்ன நினைப்பாரு? நிராசையாகி விடுவாரு. ஓ, நமக்கு குணமாகாதா? அப்ப இந்த நோய் கடுமையான நோயா? இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்த்துக் கொள்ள சொன்னார். நீண்ட ஹதீஸ் எல்லாம் தனித்தனி விளக்கம் இருக்குது ஒண்ணுக்கும். இப்படிப்பட்ட செயல்பாடை எல்லாம் தவிர்த்துக் கொள்ளணும். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக வேண்டி செல்வது. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகின்றது, ஜனாசாவில் கலந்து கொள்வது என்பது ஒரு தனிப்பெரும் நன்மையை தருகின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், உஹது மலை அளவு நன்மை தரப்படுகின்றது என்று சொன்னார்கள். அதற்கு ஹதீஸுடைய வாசகம் கீரா. ஒரு மனிதன் ஜனாசாவை இறந்து விட்டவரை சென்று சந்திக்க செல்கின்றான், அந்த உறவினர்களுக்கு ஆறுதல் சொல்ல செல்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு கீராத்து நன்மை கிடைக்கும், ஒரு உஹது மலை அளவு நன்மை கிடைக்கும். ஒரு மனிதன் அந்த ஜனாசாவோடு பின்தொடர்ந்து அடக்குவது வரை செல்கின்றான் என்று சொன்னால் கீராத்தைனி, 2 கீராத், 2 உஹது மலை அளவு அவனுக்கு நன்மை கிடைக்கும். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் போவோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் போக சொல்றாங்க அப்படின்னாக்க, ஒண்ணு அந்த முஸ்லிமுக்கு உபகாரம் செய்வதற்காக வேண்டியும், மற்றொன்று நமக்கு படிப்பினை ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும். ஜனாசாவை பின்தொடர்ந்து போனோம்னாக்க நம்மளுடைய உள்ளத்துல என்ன இருக்கும்? நம்மளும் ஒரு நாளைக்கு இப்படிதான் போகணும், அதுக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும், தௌபாவை சரி செய்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நமது வாழ்க்கையை சீர்திருத்தம் ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டியும், மறுமையினுடைய சிந்தனை ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போக சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அதிகமான உலக பேச்ச பேசுறது ஜனாசாவுக்கு பின்னால போகும்போது தான். சிங்கப்பூர்ல எடுத்துக்கிட்டோம்னாக்கா கார்ல ஏறி பஸ்ல ஏறி போகும்போது தான். ஏன்னா ஒரு தனி இடம் இருக்கு, அதுக்குன்னு போகணும் அப்படின்னாக்கா அப்ப அந்த போற வரைக்கும் 1.5 மணி நேரம் சும்மா இருக்க மாட்டாங்க. ஊரு பலாவலாம் கழுவுற இடம் அந்த இடம் தான். ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு எட்டிற்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மை எழுதப்படுகின்றது என்று சொன்னார்கள். ஆனா சிரிச்சுக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு, அதாவது இறந்து விட்டவருடைய குறையை சொல்லிக் கொண்டு, இதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கின்றது சகோதரர்களே. ஒருத்தவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாக்க மலக்குமார்கள் அவரை பற்றி மக்கள் எப்படி பேசிக் கொள்கின்றார்கள் என்பதை பதிவு செய்வதற்காக வேண்டி மலக்குமார்களை அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கின்றார். அதனால நல்ல வார்த்தையை நம்ம பேசணும். 1000 தப்பு இருக்கலாம் அவரிடத்தில், அதெல்லாம் விட்டுறணும். அல்லாஹ்வே மன்னிக்கும் பொழுது நாம் அதை எடுத்து வைத்து பேசுவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கின்றது? அதை விட்டுறணும். அவர் ஏதாவது அவருடைய வாழ்க்கையில நல்லது செஞ்சிருப்பார் பாருங்க, அந்த நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு இப்படி செஞ்சாரு, இப்படி நல்ல காரியம் செய்யக்கூடியவர் என்று நல்ல விஷயத்தை மட்டும் பேச வேண்டுமே தவிர அவர் வாழ்நாளில் செய்த தீய காரியங்களை எடுத்து வைத்து பேசுவது என்பது அவருக்கும் நமக்கும் அழிவை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். கபர்ஸ்தான்ல போய் உட்கார்ந்துட்டு அங்க உட்கார்ந்து ஊருக்கு அதை பேசுறது, கபர்ஸ்தான்ல போய் போனோம், அதை கடந்து சென்றோம் என்று சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் அன்தும் ஸலஃபுனா வ நஹனு பில் ஆசார் என்று அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆனா அங்க போய் உட்கார்ந்துகிட்டு என்ன செய்வோம்? பிறரை பற்றி அவதூறு பேசுவது, பிறரை பற்றி கோல் மூட்டுவது எல்லாம் அந்த செயல் அங்குதான். இன்னும் சில இடத்துல போயிட்டோம்னு சொன்னாக்க கபர்ஸ்தானுடைய ஒரு இஸ்ஸத்தே இல்லாம போயிடும். குறிப்பா இங்க சிங்கப்பூர்ல கூட நம்ம பார்க்கலாம், பெருநாகூர்ல தான் அது அழகா அருமையா கடை கண்ணி எல்லாமே வச்சு
அங்க போய் கவலையை உண்டாக்கி நாமும் இந்த இடத்திற்கு வர வேண்டும், நமக்கும் கேள்வி எனக்கு இருக்கின்றது, நமக்கு நிரந்தர தங்குமிடம் இதுவாகத்தான் இருக்கும், இதற்கு பிறகு சுவனம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா என்றெல்லாம் நாம் சிந்தனை செய்ய வேண்டிய அந்த தருணத்தில் இருக்கும் பொழுது அங்க போய் உட்கார்ந்துட்டு ஜாலியா ஒரு நேரத்தை பாஸ் பண்ணனுடைய கபரஸ்தானுக்கு போகக்கூடிய சூழ்நிலை, இதுவும் கியாமத்தினுடைய அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். இன்னைக்கு அது நடக்குது. அதே போன்று தும்மியவருக்கு பதில் சொல்லுதல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தும்மியவருக்கு ஆத்திஷ் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும். பதில் சொல்லணும்னா என்ன சொல்லணும்? முதல்ல தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இவரே சொல்லல அப்படின்னாக்கா அவருக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? ஆக தும்மியவரின் மீது கடமை என்னவென்று சொன்னால், அவர் தும்பும் பொழுது தனது கர்ச்சி கைக்குட்டையோ அல்லது கையையோ வச்சு என்ன செய்யணும்? முகத்தை மூடிக்கொள்ளணும். உணவுக்கு முன்னால தும்மிடக்கூடாது, பிறருக்கு முகத்துக்கு முன்னால தும்மிடக்கூடாது, அருவருக்கத்தக்க செயல்பாடுகள் செய்யக்கூடாது. அந்த தும்பினதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சப்தமாக சொல்ல வேண்டும். பிறருக்கு அந்த வார்த்தை விழுமன்னும் சொல்ல வேண்டும். அதற்கு பகரமாக அவர் என்ன செய்வார்? இரஹ்மக்கல்லாஹ், அல்லாஹ் உன்னின் மீது கிருபை புரிவானாக. இவர் ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகின்றார்? தும்பும் பொழுது இதய துடிப்பு அப்படியே நின்று மீண்டும் துவங்குகின்றது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார். இதய துடிப்பு நின்றுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து காப்பாற்றிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். என் உயிர் போனாலும் போயிருக்கும், ஆனால் அதெல்லாம் இல்லாம என்னை காப்பாற்றி திருப்பி அல்லாஹ் எனக்கு உயிரை கொடுத்தான்ல, இப்படிப்பட்ட ரப்பிற்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. எனக்கு உயிரை கொடுத்துட்டான் திருப்பி, அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று அவர் சொல்லும் பொழுது யர்ஹமக்கல்லாஹ் என்று இன்னொரு மூமின் சொன்னார். அதற்கு பகரமாக அவர் யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும், அல்லாஹ் உனக்கும் உன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் ஹிதாயத்தை தருவானாக, உன்னையும் உன்னுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக என்று அவர் சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் அழகான வாழ்த்துக்களால் இவர் அவருக்கு துஆ செய்ய, அவர் இவருக்கு துஆ செய்ய உள்ளத்தை கொண்டு தூய்மைப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தருணத்திலும் நாம் பிறரை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தபடியாக பலகீனமானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாலாவது விஷயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னைக்கு அந்த சிந்தனையே நமக்கு இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசி பேசியவர்களுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி செய்வதன் மூலமாக அவர்களையே இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார்கள் அப்படின்னு எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய குணாதிசயத்தினால் தான் இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் வர முடியுமே தவிர நம்மளுடைய தாவத்துகள் ஓரளவு தான் பயன் தரும். தாவத்துகள் நல்ல முறையில செஞ்சுவிட்டு செயல்பாட சைத்தா மாதிரி வச்சுக்கிட்டோம்னாக்க அதுவும் பிறருக்கு பிரயோஜனம் அளிக்காது, எஃபெக்ட் செய்யாது. நம்மளுடைய வாழ்க்கையை சரியான முறையில் நாம் ஆக்கிக் கொள்ளாமல் பிறருக்கு முன்னால் முஸ்லிம் என்ற பெயர் மட்டும் நாம் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அதனால் அடுத்தவர்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை, எந்த பவரும் செய்யாது. அதனால பிறருக்கு சுமை இருக்குது, தூக்க முடியல அப்படின்னா நம்ம உடனே ஓடி போய் தூக்கணும், பிறருக்கு மதிக்கணும். அதே மாதிரி பிறனால் செய்ய முடியாத வேலைகள் திணறி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்க நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு. பஸ்ல எம்ஆர்டில வயது முதிர்ந்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு உட்கார வைக்கிறதுக்கு, அது மாதிரி குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாக்க அவங்களுக்கு உள்ள உதவிகள் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னாக்க இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்பு ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையின் பக்கம் ஈர்ப்பு ஏற்படும். இப்படியெல்லாம் கற்றுத்தந்த மார்க்கம் எது அப்படின்னு சிந்திக்க சொல்லும். இன்னைக்கு அதை நமக்கு இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றது. இன்னைக்கு மாற்று மதத்தார்கள் அந்த விஷயத்தை நல்லா எடுத்துக்கிட்டாங்க, அவங்க செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம அதை கண்டுக்கிற மாட்டேங்க. மாற்று மதத்தார்கள் அப்படிப்பட்ட செயல்பாட்டை மிக சிறப்பாக செய்து வருகின்றார்கள்.
ஆனால் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டினார்கள். இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அநீதி இழைக்கப்பட்டவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். மக்லூம், யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எப்படி அவங்களுக்கு உதவி செய்யலாம்? அவங்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதை விட்டு தடுக்கலாம். அவங்களுக்கு அவங்களுடைய அநீதத்துக்கு ஏற்றவாறு சாட்சி சொல்லலாம். நீங்க எனக்கு சாட்சி சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடாரு அப்படின்னாக்கா போய் சாட்சி சொல்லலாம். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, லாலிம் மக்லூம், அநீதி இழைத்தவன் அநீதி இழைக்கப்பட்டவன் ரெண்டு பேருக்குமே நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சஹாபாக்கள் இருப்பாங்க, யா ரசூலல்லாஹ் மக்லூமுக்கு உதவி செய்யணும் எப்படிங்கிறது புரியுது, அதாவது அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு எப்படி உதவி செய்யணுங்கிறது புரியுது. ஒருத்தவனை போட்டு அடிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க என்ன செய்யணும்? அவனை அடிக்க விடாம அவனை பாதுகாக்கணும். இன்னொருவன் மீது அநியாயம் செலுத்துகின்றார் என்று சொன்னால் அந்த அநியாயத்தை தடுக்க வேண்டும். அவனுக்கு அநியாயம் செய்யாம அவனை பாதுகாக்கணும். இது புரியுது. ஆனா லாலிமுக்கு எப்படி, அநீதம் செய்யக்கூடியவனுக்கு உதவி எப்படி செய்யறது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அநீதம் செய்யக்கூடிய அவனுக்கு அநீதம் செய்வதை விட்டும் அவனை தடுத்தான் என்று சொன்னால் அவனுக்கு செய்ய வேண்டிய உதவி அது. அநியாயம் செய்ய போறவனை செய்யாதப்பா அப்படின்னு சொல்லி தடுக்கணும். இது இவனுக்கு செய்யக்கூடிய உதவி. இந்த ரெண்டையும் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறாவதாக சொன்னார்கள், சலாமை பரப்புங்கள். ஏழாவதாக நல்ல விஷயத்தை செய்வதை குறித்து சத்தியம் செய்து கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும். ஒருத்தர் ஒரு நல்ல விஷயம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிக்கிட்டார், நான் இந்த காரியம் பண்றேன் சத்தியமாக என்று சத்தியம் செய்து கொண்டார். அவருக்கு உதவி செய்யணுமா? ரெண்டு பேருக்கு மத்தியில பரஸ்பரம் ஏற்படுத்துவதற்கு. ஒருவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவங்களுக்கு பிரச்சனைங்க, நான் போய் நின்று அந்த விஷயத்தை சரி பண்றேன் அப்படின்னு சொல்ல போறாரு. அல்லது கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை, அவர்களுக்கு மத்தியில நான் உறவை ஏற்படுத்தி வைக்கப் போகின்றேன் என்று செய்கின்றார் என்று சொன்னால் அதற்கு நம்ம உதவி செய்யணும். அந்த மாதிரி விஷயத்துல நம்ம அவருக்கு என்ன செய்யணும்? உதவி செலுத்தணும். அன்பை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அவர் பொய் சொன்னார் அப்படின்னு சொன்னா கூட கிதுப் அலல் கினாயா, பொய்யை போட்டுள்ள வார்த்தையை சொன்னார் அப்படின்னு சொன்னா கூட ஆமா உண்மைதாங்க என்று சொல்லி அந்த விஷயத்திற்கு உடந்தையாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு பகரமாக அதற்கு மாற்றமாக நாம் இருந்து அந்த இடத்திலே பிளவை ஏற்படுத்துவதற்கு வழிவகை செய்து விடக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? யாருக்காவது கங்கணம் கட்டிட்டான், யாருக்காவது நஷ்டத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இவன் கூட நிற்பான். இப்படிப்பட்ட செயல்பாட்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அதே போன்று இந்த சலாம் என்று சொல்லக்கூடிய இந்த தூய்மையான காணிக்கையை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தது முதல் கொண்டே இதை கொடுத்து விட்டார். புகாரில வரக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாகி இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். படைத்ததற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல சொல்றான், இதோ மலக்குமார்கள் உட்கார்ந்து இருக்காங்களே, அவங்கள்ட்ட போய் நீங்க இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை சொல்லுங்கள், அதற்கு பகரமாக அவர்கள் காணிக்கை தருவார்கள், அந்த தரக்கூடிய காணிக்கையை உங்களுக்கும் உங்களுடைய சமுதாயத்திற்கும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நேரா போய் மலக்குமார்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? பதிலுக்கு வ அலைக்குமுஸ் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் மனித சமுதாயத்திற்கும் காணிக்கையாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவார். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவாகி இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று சொன்னார்கள், நீங்கள் சுவனம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் சலாம் சொல்லுங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், قال رسول الله صلى الله عليه وسلم لا تدخلون الجنة حتى تؤمنوا. சுவனம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் கொண்டாதான் சுவனம் செல்ல முடியும். ஆனா ஒருவன் முஃமினாக எப்பொழுது ஆக முடியும்? வலா துமினு ஹத்தா தஹாபு.
நீங்கள் எப்பொழுது மூமினாக ஆக முடியும் என்று சொன்னால், சுவனம் செல்வதற்கு மூமினாக இருக்க வேண்டும். மூமின் எப்பொழுது ஆக முடியும் என்று சொன்னால், பிறரின் மீது அன்பு செலுத்தும் போது நீங்கள் மூமினாக ஆகின்றீர்கள். அன்பு செலுத்தாம கொடூரமான எண்ணத்தோடு, வஞ்சகத்தன்மையோடு உனது செயல்பாட்டை, உனது எண்ணத்தை, உள்ளத்தை நீ வைத்துக் கொண்டாய் என்று சொன்னால் நீ முனாஃபிக் ஆகுவாய், நீ முஃமின் ஆக மாட்டாய். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ததுகுலூனல் ஜன்னத ஹத்தா துமினு, சுவனம் நீங்கள் நுழைய மாட்டீர்கள் மூமினாக ஆகாத வரை. மூமினாக ஆகணும், அப்பதான். மூமினை தவிர வேற யாரும் சொர்க்கம் போக முடியாது. கலிமா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க சொர்க்கம் போகலாம். அவர்களுடைய இபாதத்தினுடைய அளவை பொறுத்து. அல்லாஹ் மன்னிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் பேச்சே கிடையாது. ஆனால் ஒருவர் குற்றமும் புரிகின்றார், தவறும் செய்கின்றார், இபாதத்தும் புரிகின்றார் என்று சொன்னால் அவருக்குரிய நியதியின்படி அவர் தன்னுடைய குற்றத்திற்குரிய பரிகாரத்தை பெற்றதற்கு பிறகு என்றாவது ஒரு நாள் நிச்சயம் சுவனம் புகுவார். சுவனம் புகுந்ததற்கு பிறகு அவர் நிரந்தரமாக அதில் தங்கிவிடுவார். மூமினுக்கு அது நிபந்தனை. ஆனா காபிராக இருந்து கொண்டு, இறை நிராகரிப்பாளராக இருந்து கொண்டு சுவனம் புகணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியம் செய்தார் அப்படின்னு சொன்னாக்க எந்த காரியத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஈமான் என்பது நிபந்தனை. ஆனால் அந்த ஈமான் எப்பொழுது ஏற்படும் என்று சொன்னால், வலா துமினு ஹத்தா தஹாபு, ஒருவர் மற்றவருக்கு மத்தியிலே பரஸ்பரமாக அன்பாக இருக்க வேண்டும், பாசமாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்படி சந்தோஷமா பாசமா இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? மூமினாக இருக்க முடியும். ஆனா சந்தோஷமா பாசமா இருக்கிறதுக்கு என்ன வழி? அதையும் கூறுகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபபதும், உங்களுக்கு அந்த சொல்லை நான் சொல்லி காட்டட்டுமா? அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? இதா ஃபஅல்துமூஹு, அதை நீங்கள் செய்யும் பொழுது தஹாபபதும், உங்களுக்கு மத்தியிலே அன்பு, பரஸ்பரம் பாசம் ஏற்படும். அப்படிப்பட்ட செயலை நான் தரட்டுமா? ஏன்னா அந்த அன்பு பாசம் இருந்தா தான் முஸ்லிமாக முடியும், அந்த மூமினாக ஆனாதான் சொர்க்கம் செல்ல முடியும். ஆகையினால எல்லாத்துக்கும் வழிவகை வகுத்து தருகின்றார்கள். இறுதியாக சொன்னார்கள், அஃஷு ஸலாம பைனக்கும், அதுதான் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள், சலாத்தை நீங்கள் பொதுவாக ஆமாக ஆக்குங்கள். எல்லோருக்கும் நீங்க சலாம் சொல்லுங்க. எல்லோருக்கும் நீங்கள் சலாம் சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மத்தியிலே அன்பு ஏற்படும். எப்பொழுது உங்களுக்கு மத்தியிலே அன்பு ஏற்பட்டதோ நீங்கள் முஃமினாக கருதப்படுவீர்கள். எப்பொழுது நீங்கள் முஃமினாக ஆகிவிட்டீர்களோ நீங்கள் சுவனம் செல்வீர்கள். இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சங்கைக்குரியவர்கள், அதே போன்று சலாம் கூறுவதனுடைய உயர்வான வழிமுறையை பற்றி சொல்லி காட்டப்படுகின்றது. நிறைய விஷயங்கள் சலாத்தை குறித்து பேசுகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சலாம் கூறுவதற்குரிய ஒரு வழிமுறையே இருக்குது. عن ابي الدرداء رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم افشوا السلام كي تعلوا. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இன்னொரு ஹதீஸிலே அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களுக்கு மத்தியிலே உயர்வை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் சலாமை சொல்லுங்கள். உயர்வு ஏற்படுத்தணும், கண்ணியப்படுத்தணும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, நம்ம மூமினாக அடையாளம் காய்க்க. நம்ம முஸ்லிம் அப்படின்னு தானே பிறருக்கு அடையாளம் காமிச்சா தானே அவர் சலாம் சொல்லுவாரு. நம்ம முஸ்லிமுக்குரிய அடையாளமே இல்லை நம்மள்கிட்ட. அதனுடைய ஒரு அடையாளமே இல்லை. ஒரு தாடி இருக்கணும், அது இல்லை. நீங்க மாற்று மதத்தாரும் அதையும் மேற்கொண்டு விட்டார்கள். இப்படி சில அடையாளங்கள் இருந்தது என்று சொன்னால்தான் அதற்குரிய சலாத்தை சொல்வதற்குரிய வாய்ப்பு ஏற்படும். அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், உயர்த்துவான். அப்படிப்பட்ட செயல்பாடை நாம் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், முந்திக் கொண்டு நீங்கள் சலாமை சொல்லுங்கள். சலாமில் முந்திக் கொள்வது மிகப்பெரிய சிறப்பை தருகின்றது. அபீ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم ان اولى الناس بالله تعالى من بدأهم بالسلام. அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா? மிக மேலான தகுதியுடையவர்கள் யார் தெரியுமா? மம் பதஅஹும் பிஸ்ஸலாம்,
யார் சலாத்தை முதலிலே துவங்குகின்றார்களோ அவங்க தான் 2 பேர்த்துல சிறந்தவங்க. முதல்ல சலாம் சொல்லிடணும். அவங்கதான் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை உடையவர்கள், அல்லாஹ்விடத்திலே பரஸ்பரம் அன்பு பாசத்தை உடையவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். மம் பதாஹும் பிஸ்ஸலாம். அபூதாவுதிலே இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் பாதிஉ பிஸ்ஸலாம் பரீஉம் மினல் கிப்ரி. பெருமையை விட்டு முதலில் சலாம் சொல்லக்கூடியவர் நீங்கி விடுகின்றார். முதல்ல முந்திக்கிட்டு யார் சலாம் சொல்றாரோ அவருடைய உள்ளத்துல பெருமை இருக்காது. உண்மைதானே? அவன் சொல்லட்டும் அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு நினைச்சாக்க என்ன உள்ளத்துல என்ன எண்ணம் வந்ததினால் அந்த நிலைமை ஏற்படுகின்றது. நம்மளை விட உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படின்னு உள்ளத்துல எண்ணிட்டான். அவன் அவனே என்னை மதிக்கல அப்படின்னா நான் எங்கேருந்து போய் அவனை மதிக்கிறேன்? உள்ளத்துல அந்த எண்ணம் வந்துருச்சுல. அந்த பெருமை உள்ளத்தில் குடிகொண்டதின் காரணத்தினால்தான் அவனை விட நாம் உயர்ந்து விட்டோம் என்ற எண்ணம் நம்மிடத்திலே வந்து விட்டதின் காரணத்தினால்தான் நம்ம என்ன நினைக்கிறோம்? அவன் சலாம் சொல்லட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முந்திக்கிட்டு நீ சலாம் சொல்லுப்பா. அல் பாதிஉ பிஸ்ஸலாம் பரீஉம் மினல் கிப்ரி. பெருமை விட்டு நீ தூய்மையாக்கப்படுவாய். காரணம் பெருமைதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய உள்ளத்தில் கடுகள வேணும் பெருமை இருக்கின்றதோ அவன் சுவனத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டான். சுவனத்தின் பக்கம் போறது இருக்கட்டும், அந்த வாடையை கூட நுகர மாட்டான். காரணம் பெருமைனால். அதனால பெருமையை குறித்து எத்தனை காரியங்கள் இருக்கோ அத்தனை இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம அடியார்கள் தானே. அடியார்களிடத்தில் தவாது என்று சொல்லக்கூடிய பணிவு வேண்டும். பெருமைக்குரியவன் அல்லாஹ். வலகுல் கிப்ரியாவு ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த வானத்திலும் பூமியிலும் பெருமைக்குரியவன் யார் என்று சொன்னால் அல்லாஹ் தான். அவன் தான் பெருமைக்குரிய, அவன் தான் பெருமைப்பட்டுக் கொள்ளணும். நம்ம பெருமைப்படுறதுக்கு என்ன தகுதி நம்மள்ட்ட இருக்கு? நம்மளோட உயர்ந்தவங்களா இருக்கிறாங்கல்ல. பணத்தால் பெருமை கொள்வதற்குரிய தகுதி நம்மிடத்தில் இருக்கின்றதா? பதவியால், கல்வியால், எந்த விதத்தில் நாம் உயர்ந்து விட்டோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், எல்லா நிலையிலும் தன்னை தாழ்மையாக கருதக்கூடியவனை அல்லாஹ் இயல்பாகவே உயர்த்தி விடுவான். இயல்பாகவே உயர்த்திடுவான். இவன் நினைச்சிட்டு இருப்பான் ரொம்ப சாதாரணமான மனுஷன் தான், ஆனா அல்லாஹ் உயர்த்திடுவான். ஆனால் எல்லாரையும் விட பெரியவன் என்று தன்னை நினைத்துக் கொள்ளும் பொழுது ஒரு ஹதீஸ்ல இப்படியே வருது, நாய் பன்றியை விட இழிவடைந்து விடுவான் மக்களிடத்திலே. ஆனா இவனுடைய உள்ளத்துல பெருமை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பெரிய ஆளு, நம்ம பெரிய ஆளுன்னு இவனே நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் மக்களுடைய உள்ளத்தில் இவனுடைய அந்தஸ்து எப்படி இருக்கும் தெரியுமா? நாய் பன்றியை விட கேவலம் அடைந்து விடக்கூடியவனாக இவன் இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக நாம் பெருமை கொள்வதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கின்றது? பணம் பெருமை கொள்ள வைத்ததா? பதவி பெருமை கொள்ள வைத்ததா? கல்வி பெருமை கொள்ள வைத்ததா? நம்மை விட உயர்ந்தவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் நாம் இழிவுதானே. ஆக சங்கைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று சலாத்தினுடைய எத்தனையோ வகை இருக்கின்றது. வீட்டில் நுழையும் முன் நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். குர்ஆனுடைய வசனம். இன்னைக்கு அதெல்லாம் நம்மள்ட்ட இல்லை. காரணம் இதே காரணம் தான். மனைவிக்கு நம்ம எப்படி சலாம் சொல்றது? மனைவி நமக்கு கட்டுப்பட்டவள், ஆனால் அவன் நமக்கு சலாம் சொல்லட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சதின் காரணத்தினால வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யறாரு? ஒண்ணு அசால்ட்ட, அலட்சியம், மற்றொன்று பெருமை. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அலட்சியத்தின் காரணத்தினால் சலாம் சொல்லாம போகணும். இல்ல அப்படின்னா நம்ம போய் மனைவிக்கு சொல்றதா? அவள நம்மளுக்கு சொல்லணும். நம்ம உழைச்சு போடுறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் செய்யறோம், நம்ம அவளுக்கு உணவு கொடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம் என்ற அந்த பெருமையின் காரணமாக அதைத்தான் அல்லாஹ் தடுக்கின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்து நூரினுடைய 61வது வசனத்திலே, ஃபைதா தஹல்தும் புயூதன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹிய்யத்தம் மின் இன்டில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா கதாலிக யுபய்யினுல்லாஹு லக்குமுல் ஆயாத்தி லஅல்லக்கும் தாகிலூன்.
ஃபைதா தகல்தும் புயூத்தன், நீங்கள் உங்களுடைய வீட்டில் செல்லும் பொழுது ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள், உங்களுடைய வீட்டார்களுக்கு சலாம் சொல்லுங்கள். தஹிய்யத்தும் மின் இன்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கண்ணியமிக்க அந்த வாழ்த்தான சலாத்தை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், அது அபிவிருத்தியை தரக்கூடியது, மனமானது. கதாலிக யுபய்யினுல்லாஹு லக்குமுல் ஆயாத்தி லஅல்லக்கும் தாக்கிலூன், நீங்கள் அறிவுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய சட்டம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அந்த விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையிலே இல்லை. கணவன் மனைவிக்கு சலாம் சொல்வதோ அல்லது மனைவி கணவனுக்கு சலாம் சொல்வதோ சில குடும்பங்களில் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், மகிழ்ச்சி அங்குதான் இருக்கும். கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஏற்பட்ட சில சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இந்த சலாத்தின் மூலமாக தீர்வு காண்டு வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுக்கெல்லாம் வழிவகையெல்லாம் வகுக்கல, இவர் உம்முன்னு போய் உட்கார்ந்து இருக்கிறார். மனசை விட்டு கலகலன்னு பேசினா தானே உள்ள இருக்க பிரச்சனை வெளியாகும். உள்ள பிரச்சனையை வச்சுக்கிட்டு உம்முன்னு போய் எப்படி ஆபீஸ்ல இருந்தாலும் அதே மாதிரியே வீட்டுல இருந்தார் அப்படின்னு சொன்னாக்க அப்புறம் பிபி எகிரிட்டு தான் போகும். மனசை விட்டு பேசும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 13 ஆண்டு காலம் பணிவிடை செய்தார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொன்னார்கள், காலலி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா புனைய, ஓ எனதருமை மகனே, இதா தகல்த அலா அஹ்லிக, உன்னுடைய குடும்பத்தில் நீ நுழைந்தாய் என்று சொன்னால், ஃபஸல்லிம், நீ சலாம் சொல், யகூனு பரக்கத்தன் அலைக வ அலா அஹ்லி பைத்திக, அது உனக்கும் உன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் பரக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? நம்மதான் காசு இருக்கே, பணம் இருக்கே, இதுல பரக்கத்து இருக்குன்னு நம்ம நினைச்சதின் காரணத்தினால் அழிவை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பணம் இருந்தும் நிம்மதியற்ற வாழ்க்கை, பணம் இருந்தும் கட்டுப்படாத ஒரு நிலை. அதே போன்று கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இதா தகல்தும் பைத்தன் ஃபஸல்லிமு அலா அஹ்லிஹி வ இதா ஹரஜ்தும் ஃபௌதிஉ அஹ்லஹு ஸலாம். முஸ்னத் அஹ்மதிலே வருகிறது, உங்களுடைய குடும்பத்தார் உங்களுடைய வீட்டில் நீங்கள் உள்ளே நுழைந்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அவர்களை விட்டு நீங்கள் வெளியே வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு வெளியே வாருங்கள். இது நம்மளுடைய வீட்டுல யாருக்கும் யாரும் கூச்சம் இல்லாம சொல்லலாம். பிள்ளையை பார்த்து நம்ம கூட சலாம் சொல்லலாம். சலாம் என்பது ஒரு பொதுப்படையான ஒரு வார்த்தை, எல்லோருக்கும் அவசியமான ஒன்று. பிள்ளையை பார்த்து நம்ம சலாம் சொல்லலாம், நம்மளை பார்த்து பிள்ளை சலாம் சொல்லலாம். கணவனை பார்த்து மனைவி, மனைவியை பார்த்து கணவன், யார் முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை, புள்ள முந்திக்கிச்சுன்னா பிள்ளைக்கு நன்மை, தகப்பன் முந்திக் கொண்டார் என்று சொன்னால் தகப்பனுக்கு நன்மை. பரக்கத்து அதுல தானே இருக்கு. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அலா அஹ்லிக வ அலா அஹ்லி பைத்திக, உனக்கும் உன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் அது பரக்கத்தை தரக்கூடியதாக, அபிவிருத்தியை வழங்கக்கூடியதாக இருக்கும். நம்மளே துஆ செய்யல அப்படின்னாக்கா அப்புறம் எந்த முறையில எந்த இடத்துல இருந்து பரக்கத்தை ஏற்படும்? அதே போன்று பிறர் வீட்டிற்கும் செல்லும் பொழுதும் இஸ்லாம் வழிகாட்டுகின்றது, சலாத்தை கொண்டே அனுமதி பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்குலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா ذالிகும் கைருல் லக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தத்குலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்களுடைய வீடு அல்லாத மற்றவர்களுடைய வீட்டில் நீங்கள் நுழைந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நுழையாதீர்கள். அப்படி நுழைந்தீர்கள் என்று சொன்னால் ஹத்தா தஸ்தஅனிசு, நீங்கள் அனுமதி பெற்று, வ துஸல்லிமு, அவர்களுக்கு சலாம் கூறி, அலா அஹ்லிஹா, நீங்கள் உள்ளே நுழைய முற்படுங்கள். ذالிகும் கைருல் லக்கும், அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். லஅல்லக்கும் ததக்கரூன், அது உங்களுக்கு நல்ல விஷயத்தை உருவாக்கி தரக்கூடியதாக இருக்கும். ஃபஇல்லம் தஜிது ஃபீஹா அஹதன், அப்படி வீட்டுக்கு போறீங்க, ஒருத்தவர் இல்ல, அந்த வீட்டுல இல்ல, யாருமே இல்ல,
அல்லது இருந்து கொண்டு அவர்கள் பதில் தரவில்லை, ஃபலா ததுகுலூஹா ஹத்தா யுதன லகும், அனுமதி வராதவரை அந்த வீட்டுக்குள்ள போயிடாதீங்க. வயின் கீல லகும் உர்ஜிஉ, அப்படி வீட்டுல இருக்கிறவங்க உள்ள இருந்துகிட்டே திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஜிஉ, நீங்களும் திரும்பி விடுங்க. ஏன் எதுக்கு அப்படின்லாம் கேட்காதீங்க. ஹுவ அஸ்கா லகும், உங்களை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். வல்லாஹு பிமா தஅமலூன அலீம், அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். இன்னைக்கு இந்த விஷயத்துல ஆண் பெண் எல்லாமே கட்டுப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு என்ன செஞ்சிருவோம், கணவன் மனைவி 2 பேர் வருவார், ஆண் பெண் 2 பேர் வருவாங்க ஒரு வீட்டுக்கு போறதுக்காக வேண்டி. ஆம்பளை தான் அனுமதி கேட்டு வரணும்னு நினைச்சிட்டு பொம்பளை என்ன செய்வாங்க, நேரா வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. இது பொதுவா எல்லாரிடத்திலும் பரவலாக உள்ள பழக்கம். நேரா வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. அந்த வீட்டுல அந்நிய ஆண்டு இருப்பானே அப்படின்னு இந்த பெண்ணை சிந்திக்கிறது இல்லை, நேர வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. இப்படி செய்யக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, யாருடைய இல்லமாக இருந்தாலும் சரி. எந்த அளவிற்கு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய தாயினுடைய இல்லமாக இருந்தாலும் நீ அனுமதி பெற்று செல்ல வேண்டும். இன்னொரு ஹதீஸ், இன்னொரு ஆயத், ஆள் இல்லாத வீட்டுல கூட போறதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் சில காரணங்களுக்காக வேண்டி லைஸ அலைக்கும் ஜுனாஹும் அன் ததுகுலு புயூத்தன் கைர மஸ்கூனத்தின் ஃபீஹா மதாஉல் லகும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், இந்த வீட்டில் நுழைவது உங்கள் மீது பாவம் கிடையாது. கைர புயூத்திக்கும், உங்களுடைய வீடு அல்லாத ஒரு வீட்டில் நுழைவது உங்கள் மீது பாவம் கிடையாது. அந்த வீட்டுல என்ன, யாருமே இல்லை, ஆனா மத்தாஉல் லகும், உங்களுடைய பொருள் மட்டும் இருக்குது. வல்லாஹு யஅலமு மா துபதுன வ மா தக்துமூன், நீங்கள் உள்ளத்தில் வைத்திருப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட நிலையிலும் கூட நீங்கள் உள்ளே செல்லக்கூடாது. ஆனால் உங்களுடைய பொருள் இருக்குது, யாருமே வீட்டுல இல்லை அப்படின்னா நீங்க போகலாம், இல்லைன்னா உங்களுக்கு அனுமதி கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். சங்கைக்குரியவர்களே, அத்தா இப்னு யஸார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஅலஹு ரஜுலுன், ஒரு மனிதர் வந்து கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனுஷர் வந்து கேட்கிறார். ஃபகால யா ரசூலல்லாஹ் அஸ்தஅதினு அலா உம்மி, அஸ்தஅதினு அலா உம்மி. யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயின் இடத்துல போகும்போது கூட நான் அனுமதி கேட்கணுமா? வீட்டுல அம்மா இருக்கிறாங்க, அவங்கள போய் நான் சந்திக்க போறேன், அப்போ கூட வீட்டுல அனுமதி கேட்டுதான் நான் போகணுமா? ஃபகால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நஅம், ஆமாப்பா, அனுமதி கேட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் மீண்டும் கேட்கிறார். ஃபகால ரஜுலு, அந்த மனிதர் கேட்கிறார், இன்னனி மஅஹா ஃபில் பைத், எங்க அம்மா கூட தான் நான் இருக்கிறேன், சலாம் சொல்லிட்டு உள்ள போ அப்படின்னு சொன்னதும், எங்க அம்மா கூட தான் நான் இருக்கிறேன், அம்மாவும் நானும் ஒன்னாதான் இருக்கிறோம், அப்பயுமா நான் சலாம் சொல்லணும், அனுமதி கேட்டு போகணும். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தஅதின் அலைஹா, ஆமா, அப்போது நீ அனுமதி கேட்டு தான் உள்ள போகணும். ஃபகால ரஜுலு இன்னி ஹாதிமுஹா, அதோடு மட்டுமல்லாமல் அந்த தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடியவனாகவும் நான் இருக்கின்றேன், அம்மா கூட இருக்கிறேன், அம்மாவுக்கு பணிவிடை செய்யறதுக்கு வேற யாரும் மேல ஆள் இல்ல, நான் தான் உங்களுக்கு பணிவிடையும் செய்யறேன், அப்படி இருந்துமா நான் அனுமதி கேட்டு செல்ல வேண்டும்? ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்தஅதின் அலைஹா, ஆமா, அப்பொழுது நீ அனுமதி கேட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்துஹிப்பு அன் தராஹா உரியானதன், என்ன உன்னுடைய தாயை நிர்வாணமாக பார்ப்பதை நீ விரும்புவாயா? உன்னுடைய தாய் அரைகுடை ஆடையாக இருக்கும் பொழுது அதை பார்ப்பதற்கு நீ விரும்புவாயா? கால லா, அப்பொழுது மட்டும் இவர் சொல்லுகின்றார், எங்க அம்மாவை அப்படி பார்க்கறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். அப்ப கால, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஸ்தஅதின் அலைஹா, அப்ப விரும்ப மாட்டீல, அப்போ உங்க அம்மா எந்த நிலையிலும் இருக்கலாம், ஆகினால் நீ என்ன செய்யணும், உன்னுடைய தாயாக இருப்பினும் ஃபஸ்தஅதின் அலைஹா, அவர்களிடத்திலும் நீங்க அனுமதி பெற்று செல் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சங்கைக்குரியவர்களே, தாயாக இருந்தாலும் அனுமதி பெற்று செல்ல வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே நம்ம என்ன செய்யறோம், சின்ன பிள்ளைய நேரா உள்ள விட்டுறோம். சின்ன பிள்ளைனா ஓரளவு சின்ன பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, நம்மளாக சின்ன பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்களை விட்டுறோம்.
இல்ல, மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. யாராக இருந்தாலும் சரி, இன்னும் அந்த அனுமதி வாங்கக்கூடிய விதத்திலே எவ்வளவு அற்புதமான வழிமுறையை காட்டி தருகின்றது. வீட்டுக்கு நேரா நின்று கூட நீ அனுமதி கேட்காத. அனுமதி கேட்பது என்பது கடமை. ஆனால் கேட்கும் பொழுது வீட்டுக்கு நேரா கூட நின்று கேட்க கூடாது. ஹுசைலின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜாஅ ஸஅதுன், ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்க. ஃபவகஃப அலா பாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசலுக்கு முன்னால வந்து நின்றாங்க. யஸ்தஅதின் ஃபகாம முஸ்தக்பிலுல் கஅபா, முஸ்தக்பிலுல் பாப, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வீட்டுக்கு வாசலுக்கு நேரா வந்து நின்றுகிட்டு அனுமதி கேட்கிறாங்க. ஃபகால லஹு, அவர் உங்களிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹக்கதா அன்க அவ் ஹக்கதா, இப்படி நீங்க நேரா வீட்டு வாசலுக்கு நேரா நின்று கேட்கிறீங்களே, ஹக்கதா அன்க அவ் ஹக்கதா, வலதுபுறமாகவோ அல்லது இடதுபுறமாகவோ நின்று கேட்கலாம் அல்லவா? ஃபஇன்னமா யஸ்தஅதினு மினல் நஸரி, உங்களுடைய பார்வை உள்ளே பட்டுவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே அனுமதியே கேட்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப நீங்க உள்ள நுழைஞ்சிட்டீங்க, அதாவது பார்வையால் உள்ளே நுழைந்து விட்டீர்கள், பிறகு அனுமதி கேட்பதில் என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்லப்படுகின்றது, யார் அனுமதி கேட்பதற்கு முன்னால் வீட்டிற்குள்ளே பார்வையை செலுத்தி பார்த்து கொண்டு அனுமதி கேட்கின்றானோ அவனுடைய கண்ணில் இரும்பிலான சீப்பை விட்டு குத்துவதற்கு எனது உள்ளம் தோணுகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு பிறருடைய கண்ணியத்தை பாதுகாக்கணும், பிறருடைய மானம் பறிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய இல்லமாக இருந்தாலும் சரி நல்ல முறையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் ஒண்ணு கற்பனை பண்ணி வச்சிருப்பான், நம்மளுடைய மனைவி இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. ஆனா வீட்டுக்கு போய் நேரா உள்ள போயிட்டான். உள்ள போனாக்க பார்த்தாக்க அவன் விரும்பாத ஒரு நிலையில் மனைவி இருந்தாள் என்று சொன்னால் அங்குதான் மனக்கசப்பு உண்டாகும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துல ஒரு சுன்னத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது பிரயாணத்திலிருந்து தன்னுடைய ஊர் திரும்பினாலும் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னால் சஃபர் செய்வாங்க, பல நாட்கள் செய்வாங்க, 5 நாள் 10 நாள் பிரயாணம் செய்வார்கள். ஆனால் ஒரு நாள் ஊரை நெருங்கிறதுக்கு முன்னால என்ன செஞ்சிருவாங்க, அங்க தங்கிக்கிட்டு நான் இந்த மாதிரி வர்றேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஊருக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப மனைவி என்ன செய்வாங்க, எப்படி இருப்பாங்களோ, கணவன் இல்லாத நிலையில் எப்படியும் இருக்கலாம், தன்னை அலங்கரித்துக் கொண்டு கணவன் எதை விரும்புவாரோ, எந்த விஷயத்தை தன்னுடைய இல்லத்தில் இருப்பது, தான் அமைத்துக் கொள்வது எல்லாம் எப்படி இருந்தா கணவன் விரும்புவாரோ அந்த மாதிரி வீட்டை வச்சுக்குவாங்க, தன்னை அலங்கரிச்சு வச்சிருவாங்க. இப்ப அந்த இடத்துல பாசம் ஏற்படுமா, விரோதம் ஏற்படுமா? இதனால்தான் இந்த ஒரு சுண்ணத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய வழிமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், நேரா உள்ள நுழைஞ்சிடறோம். அப்புறம் விரும்பத்தகாத செயல்பாடுகள், நிலைகள் உருவாகும் பொழுது அந்த இடத்திலே பிரச்சனைகள் இருக்கின்றது. அபூதாவுதிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா தகலல் பஸரு ஃபலா இத்ன, எப்பொழுது பார்வை உள்ளே போய்விட்டதோ அப்போது அனுமதி கேட்பது அர்த்தம் இல்லை, அனுமதி கேட்பதில் எந்தவித விளக்கமும் இல்லை, அர்த்தமும் இல்லை. பார்வையே உள்ள போயிடுச்சு, பார்வை போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதானே நின்று அனுமதி கேட்டு அப்புறம் போகணும். இன்னொரு ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் லா தஅது புயூதன் மின் அபுவாபிஹா, உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் வராதீர்கள், வலாக்கின் நிஉதுஹா மின் ஜவானிபிஹா, நீங்கள் வலதுபுறமாக இடதுபுறமாக நின்று அனுமதி பெற்ற பிறகே நீங்கள் உள்ளே வாருங்கள். ஃபஸ்தஅதினு, அனுமதி பெற்றுக் கொள்ளுங்கள். ஃபைன் உதின லக்கும் ஃபதுகுலு, உங்களுக்கு அனுமதி கிடைத்தது என்று சொன்னால் நீங்கள் உள்ளே நுழையுங்கள். வஇல்லா ஃபர்ஜிஉ, இல்லை என்று சொன்னால் நீங்கள் திரும்பி விடுங்கள். உங்களுடைய வீடா இருந்தாலும் சரிதான், நின்று அனுமதி வாங்குங்க. அனுமதி வாங்கினதுக்கு பிறகு நீங்க உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்க சந்தோஷப்படக்கூடிய நிலை இருக்கும், இல்ல அப்படின்னு சொன்னாக்க நீங்க கஷ்டப்படக்கூடிய நிலை இருக்கும். ஆகையினால சலாத்தினால் அனுமதி பெறுவது என்பது, சலாத்தினால் அனுமதி பெறுவது என்பது மிக உயர்ந்த செயல். அவருக்கும் நாம் துஆ செய்கின்றோம், அந்த இல்லத்தார்கள் நமக்கும் துஆ செய்கின்றார்கள். இந்த வழிமுறையை இஸ்லாம் தந்திருக்கின்றது.
சலாத்தை சொல்லி நாம் அனுமதி பெற்று நாம் செல்லும் பொழுது நீங்க உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக, உங்கள் மீது மகிழ்ச்சி ஏற்படட்டுமாக, உங்களுக்கு அபிவிருத்தி உண்டாகட்டுமாக என்று நாம் துஆ செய்கின்றோம். அவர்களும் நமக்கு துஆ செய்கின்றார்கள். இப்படி துஆ செய்வதனால் பரஸ்பரம் ஏற்படுகின்றது அல்லாஹ்வுடைய கருணை என்று பொழிய ஆரம்பிக்கின்றது. கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு உள்ளத்தில் எந்தவித மனக்கசப்பும் இல்லாமல் தூய்மையாகின்றது இரண்டு உள்ளமும். அதனால்தான் அல்லாஹ்வே பிரத்யோகமாக சில பேரின் மீது அன்பை பொழிவதற்காக வேண்டி சலாத்தை சொல்லிவிட்ட ஹதீஸ் ஏராளமாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையிலே உணவை எடுத்து வந்த ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாயிலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சலாம் சொல்லிவிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து சாப்பாடை உணவை எடுத்து வருகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. தா வர்றாங்க பாருங்க, தூரத்தில் உங்களுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. எவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டு அவர்கள் உணவை எடுத்து வருகின்றார்கள். அவர்களுடைய இந்த செயல்பாட்டை, கணவனுக்கு செய்த பணிவிடையை, கஷ்டத்தை மேற்கொண்டு கணவனுக்கு கொடுத்த அந்த உபகாரத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டதினால் அல்லாஹ் இப்பதான் சலாம் சொல்லி விட்டான். அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அப்படின்னு சொல்றாங்க. அத்தோடு மட்டுமல்லாமல் சுவனத்தில் அவர்களுக்கென மாளிகை கட்டப்பட்டுள்ளது என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அன்பின் காரணமாக சலாம் சொல்லப்படுகிறார். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அன்பின் காரணமாக அவர்களுக்கு சுவனத்தில் மாளிகை கொடுக்கப்படுகின்றது. மலக்குமார்களும் யாரின் மீது அன்பு ஏற்பட்டுச்சுனாக்க அவங்களும் சலாம் சொல்லுவாங்க. புகாரி முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஹாதா ஜிப்ரீல், இங்க பாரு ஜிப்ரீல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நிற்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதா ஜிப்ரீல், இங்க பாரு ஜிப்ரீல். ஆனா எனக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யக்ரவு அலைக்கி ஸலாம், உங்களுக்கு சலாம் சொல்கின்றார்கள். இந்த பாரு ஜிப்ரீல் நிக்கிறாங்க, உங்களுக்கு சலாம் சொல்றாங்க அப்படின்னு என்கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஹாலத், இன்னும் சொன்னார்கள், குல்து, நான் சொன்னேன், வ அலைஹி ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக, அல்லாஹ்வின் அருள் உண்டாகட்டுமாக, அல்லாஹ்வின் பரக்கத் அவர்களுக்கு கிடைக்கட்டுமாக அப்படின்னு நான் சலாத்திற்கு பதில் சொன்னேன். யாருடைய சலாம்? மலக்குமார்களுடைய சலாம் அன்பின் அடையாளமாக கொடுக்கப்படுகின்றது. அதனால்தான் அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டானோ, எந்த அடியானை பொருந்தி கொண்டானோ தன்னுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் அறிவிப்பு செய்கின்றான் மலக்குமார்கள்ட்ட. இன்ன அடியானை நான் பொருந்தி கொண்டேன், எல்லாரும் நீங்க பொருந்தி கொள்ளுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லா மலக்குமார்களுக்கும் சொல்றாங்க. அதே மாதிரி யாரையாவது அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று சொன்னால் மலக்குமார்கள் சென்று சலாம் சொல்லுகின்றார்கள். ஹதீஸ் ஷரீஃபில் நம்ம பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் அதற்கு ஆதாரமாக இருக்கின்றன. ஆக மலக்குமார்களின் சலாம், இப்படிப்பட்ட சலாத்தை, உன்னதமான சலாத்தை என்று சொல்வதற்கு கூச்சப்படுகின்றோம், வெட்கப்படுகின்றோம். இதெல்லாம் நம்மையும் அழித்துக் கொண்டு பிறரையும் அழிய வேண்டும் என்று மறைமுகமாக நாம் எண்ணுகின்றோம். உள்ளத்துல கிபிர் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. பெருமை இருந்துச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்கா சலாம் வராது. தெளிவான விஷயம். நம்மளுடைய மனசாட்சியை தொட்டு நம்ம சிந்தனை செய்து பார்க்கலாம். எல்லாரும் சிந்தனை செஞ்சு பார்க்கலாம். எப்ப உள்ளத்துல பெருமை இருக்குதோ அப்ப உள்ளத்திலிருந்து சலாம் வராது. யாருடைய உள்ளம் தூய்மையாக இருக்குதோ யாரை பார்த்தாலும் சலாம் சொல்வதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். அதே போன்று பெண்களுக்கு சலாம் சொல்லலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே வருகின்றது, பல பெண்கள் கூடி இருக்கும் இடத்தை கடக்க நேரிட்டால், நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, அந்த இடத்துல கடக்க நேரிட்டால் யாருக்கும் தீய எண்ணம் ஏற்படாத நிலை இருந்தது என்று சொன்னார். நம்ம சலாம் சொல்றதுனால அவங்களுக்கு தீய எண்ணமோ அல்லது நமக்கு தீய எண்ணமோ ஏற்படாது என்று இருந்தால் சலாம் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும், தீய எண்ணங்கள் உருவாகும் அப்படின்னா தவிர்த்து கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெண்கள் இருக்கும் இடத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அப்பொழுது அந்த பெண்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு பார்க்காம சலாம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாரும் பதில் சொல்லிடுவாங்க.
இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருந்தது என்று அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சலாத்தினால் தனிமையாக இருக்கக்கூடிய பெண்ணை கடந்தால் சலாம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா எப்படியும் சைத்தான் விளையாடுறோம். இப்போ ஒரு 4-5 பெண்கள் இருக்கிறாங்க, கூட்டமா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அப்ப பிரச்சனை கிடையாது. அல்லது உறவுக்கார பெண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அப்ப பிரச்சனை கிடையாது. அந்நிய பெண்ணுக்கு சலாமே சொல்லக்கூடாது. தனித்திருக்கும் பெண்ணு கண்டிப்பாக சொல்லக்கூடாது. அதை கடந்தாலும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும் போது அந்த பெண்ணும் பதிலும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு நல்ல காரியம் செய்ய போய் இன்னொரு ஹராமான காரியம் உருவாகி அங்கு ஒரு பெரிய ஃபசாது ஏற்படும். இதற்காக வேண்டி ஆரம்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துருவாங்க. வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யலாம்? சலாம் சொல்லலாம். அவங்க தாயினுடைய அந்தஸ்தை உடையவர்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லும் பொழுது நம்மை விட வயது முதிர்ந்தவர்கள். இப்படிப்பட்ட வயது முதிர்ந்தவர்கள் அந்நிய பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சலாம் சொல்வது என்பது மார்க்கம் அனுமதித்திருக்கின்றது. அவர்களுக்கு சலாத்தை சொல்லலாம் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அதே மாதிரி மாற்று மதத்தார்களுக்கு சலாம் சொல்லலாமா? இன்னைக்கு நிறைய பேர் அந்த விஷயம் தெரியாம இருக்கிறாங்க. சலாம் என்பது ஒரு துஆவாகும், அல்லாஹ்விடம் பரிந்துரைப்பதாகும். சலாம் துஆ மட்டுமல்ல, அல்லாஹ்ட்ட பரிந்துரைக்கிறாரு. யா அல்லாஹ் இவருக்கு பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் இவரின் மீது சாந்தியை இறக்கிடு, இவரின் மீது நிம்மதியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு துஆ செய்யறாரு. இப்போ இந்த துஆவை மாற்று மதத்தார்களுக்கு சொல்லலாமா? மார்க்கத்துல தெளிவான விஷயம், மாற்று மதத்தார்களுக்கு சலாம் சொல்வதற்கு அனுமதி கிடையாது. அவங்க பதில் சொன்னாங்கன்னாலும் பதில் சொல்வதற்கும் அனுமதி கிடையாது. சலாம் சொன்னாங்கன்னாலும் பதில் சொல்றதுக்கு அனுமதி கிடையாது. நம்மளும் போய் சலாம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா சலாம் என்ன? துஆ. துஆ என்பது யாருக்கு? பரிந்துரைத்தல் என்பது யாருக்கு? முஸ்லிமுக்கு மட்டும்தான் ஒரு முஸ்லிம் செய்ய முடியும். அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னி அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடியது யாரு கேட்க முடியும்? ஒரு முஸ்லிம் தான் கேட்க முடியும். அல்லாஹ் இவருக்கு உன்னுடைய பரக்கத்தை கூட அப்படின்னு கேட்கறது யாரு கேட்க முடியும்? ஒரு முஸ்லிமுக்கு தான். அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை கொடுன்னு கேட்கறது யாரு கேட்க முடியும்? ஒரு முஸ்லிமுக்கு தான். அப்ப மாற்று மதத்தாருக்கு போய் அல்லாஹ் இவரை மன்னிச்சிடுன்னு கேட்கறதுக்கு ரைட்ஸே கிடையாது, நபிக்கே இல்லை. இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபல யக்ஃபிரல்லாஹு லஹும். இந்த ஆயத்தை குறித்து 2 விதமான சம்பவத்தை தஃப்சீரிலே எழுதுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருந்த முனாஃபிக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எனக்கு ஜனாஸா தொழுகை வைக்க வேண்டும் என்று தன்னுடைய மகன் முஸ்லிமாக இருக்கக்கூடிய அவர்களிடத்திலே சொல்லி அனுப்புவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கோரிக்கை. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கிடைக்கக்கூடிய துண்டு எனக்கு கொடுக்கப்பட வேண்டும். மற்றொன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஜனாஸா தொழுகை வைக்க வேண்டும் என்பதை அவரின் மகனின் மூலமாக நபிகளாருக்கு அந்த செய்தியை தெரியப்படுத்துவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்வாங்க. ஏற்றுக்கொண்டு துண்டை கொடுத்துருவாங்க. இந்தாங்க, இது என்னுடைய துண்டை கொடுத்துருங்க. துண்டை கொடுத்துருவாங்க. தொழுகை வைப்பதற்காக வேண்டி புறப்பட்டு சென்ற போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வழி மறித்து விடுவார்கள். போவாதீங்க, அவன் ரொம்ப துன்பம் கொடுத்தான் உங்களுக்கு. ரெண்டாவது, அவன் அல்லாஹ்விடத்துல மக்பூலா என்னன்னு தெரியாது, அவன் முஸ்லிமா இருந்தானே என்னன்னு தெரியாது. முனாஃபிக் என்பது மிக தெளிவான விஷயம். ஆகினால் பெருமானாரே நீங்கள் செல்லாதீர்கள், தொழுகை வைக்காதீங்க, நீங்க போவாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு கொடுத்துட்டோமே அப்படிங்கிறதுக்காண்டி திரும்பி போவாங்க. போகும்போது அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைத்து விடுவான். இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரா. நீங்கள் பாவ மன்னிப்பு அவர்களுக்கு தேடினாலும், நீங்கள் பாவ மன்னிப்பு அவர்களுக்கு தேடவில்லை என்று சொன்னாலும் 70 மர்ரத்தன் 70 முறை நபியே நீங்கள் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடினாலும் காஃபிர்களுடைய முனாஃபிக்களுடைய ஹக்ல தௌபா கபூல் செய்யப்பட மாட்டாது, பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 70 முறை நபியே சொன்னாலும் அப்ப நம்ம எப்படி சலாம் சொல்லலாம்? இன்னொரு சொல்றது, மாற்று மதத்தார்களுக்கு நம்ம எப்படி சலாம் சொல்லலாம்? இன்னைக்கு நிறைய பேர் அந்த விஷயம் தெரியாம இருக்கிறோம். ஆனால் என்ன செய்யணும்? சில பரஸ்பரம், இப்ப வியாபாரத்துல இருக்கிறோம், இப்ப அப்படி உள்ளவர் என்ன செய்யறாரு? சலாம் சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா அப்ப கூட என்ன செய்யணும்? வலைக் என்று தான் சொல்வதற்கு அனுமதியை தவிர வலைக்கும் சலாம் என்று சொல்வதற்கு அனுமதி கிடையாது. ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள்,
அன்ன யஹூத அத்தவுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு யூத கூட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருகின்றது. ஃபகாலு, அவர்கள் சொல்லுவார்கள், அஸ்ஸாமு அலைக்கும், உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா வேற அர்த்தம், அஸ்ஸாமு அலைக்கும்னா வேற அர்த்தம். இன்னைக்கு நம்ம எல்லாம் எல்லாரும் பெரும்பாலும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் நல்லா தெளிவா விளங்கிக்கிறணும். நம்ம சலாம் சொல்றதுல ஸ்டைல கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லுவோம், சமைக்கும் சமைக்கும் அசாமைக்கும் அப்படின்னாவே என்ன அர்த்தம், நீ செத்து போ அப்படின்னு அர்த்தம், தெளிவான அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு தான் உனக்கு உன்னின் மீது சாந்தி உண்டாகட்டுமாக. இத மாற்று மொழி பேசக்கூடிய சகோதரர்கள் கூட சாதாரணமா இதை சொல்லுவாங்க, நம்ம பார்க்கலாம். அதையே நம்மளும் காப்பி அடிச்சுக்கிட்டு என்ன செய்யறோம், சமைக்கும் 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 அப்படின்னு சொல்றோம். அதுதான் இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து யூதர் சொன்னார்கள், அஸ்ஸாமு அலைக்கும், உங்களின் மீது மரணம் உண்டாகட்டுமாக. ஃபகாலத் ஆயிஷா அலைக்கும், உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மனைவி அல்லவா, பக்கத்துல இருக்கிறாங்க, கோபம் வந்துருச்சு. அலைக்கும், உன்னின் மீது மரணம் உண்டாகட்டுமாக, வலஅனத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக, வகதிபல்லாஹு அலைக்கும், உன்னின் மீது அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகட்டுமாக பொரிஞ்சு தள்ளுறாங்க. நபியை பார்த்தா சொன்ன மௌத்து உண்டாகட்டும், உனக்கு தான் மௌத்து உண்டாகணும், நீ தான் அழிஞ்சு போகணும், உன் மேலதான் அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. فقال النبي صلى الله عليه وسلم மகளன் யா ஆயிஷா, மகளன் யா ஆயிஷா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே மிருதுவை கடைபிடி. மகளன் மகளன் பொறு 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 பொறு, ஏன் இப்படி பொறுத்து தள்ளுறீங்க சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலைக்கி பிர்ரிஃப்கி, மென்மையை கடைபிடிக்கலாம் அல்லவா நீ, வையாக்கி வல் உன்ஃப, கடுமையை தவிர்த்திருக்கலாம் அல்லவா நீ, மென்மையை கடைபிடித்து கடுமையை தவிர்த்திருக்கலாம் அல்லவா, வல் ஃபஹ்ஷ, அதே போன்று ஆபாசமான கடினமான தகாத வார்த்தையை நீ தவிர்த்திருக்கலாம் அல்லவா. யார கண்டிக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள கண்டிக்கிறாங்க. கண்டிச்சிட்டு சொல்றாங்க, காலத், அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவனும் தஸ்மா மா காலு, யார சொல்லலாம், என்ன சொன்னா அப்படிங்கறது நீங்க கேட்கலையா, அவனும் தஸ்மா மா காலு. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவலம் தஸ்மஇ மா குல்து, என்ன நான் பதில் சொன்னேங்கிறது நீங்க கேட்கலையா ஆயிஷாவே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் சொன்னது இருக்கட்டும், ஆனா அதுக்கு பகரமாக என்ன நான் சொன்னேங்கிறது நீங்க கேட்கலையா. ரத்தத் அலைஹிம், நான் பதில் கூறினேன், ஃபயுஸ்தஜாபு லீ ஃபீஹிம், நான் என்ன பதில் சொன்னேனோ அது அவங்கள்ட்ட என்ன ஆகும், அல்லாஹ்விடத்துல கபூல் ஆயிடும். ஆனா வலா யுஸ்தஜாபு லஹும் ஃபிய, என்னுடைய விஷயத்துல அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். என்னுடைய விஷயத்துல நான் இறந்து போகட்டும்னு அவங்க சொன்னாங்கன்னாக்க அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். ஆனா நான் என்ன பதில் சொன்னேனோ அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான், அவங்களுக்கு தான் அது உண்டாகும். அதனால ஷார்ட்டா நீங்க முடிச்சிருங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் தருகிறார்கள். நான் இந்த இடத்துல ரெண்டு விஷயம், ஒன்னு சலாம் சொல்லக்கூடியவர்கள் அதனுடைய அர்த்தம் தெரியாம சொல்லலாம், மற்றொன்று சலாத்தினுடைய நோக்கம் தெரியாமல் சொல்லலாம், சலாம் யாருக்கு என்பது என்று தெரியாமல் சொல்லலாம். இதெல்லாம் எல்லாத்துக்குமே பதில் வச்சுக்கிட்டு குஃபார்கள் எப்போதும் சலாம் சொன்னாங்கன்னாக்க அவங்க நல்ல தெளிவான வார்த்தையோடு சொன்னால் கூட நம்ம பதிலுக்கு என்ன சொல்லிடணும், வாலைக் அல்லது அலா மனித்த வால்ஹுதா, வலைக்கும் அஸ்ஸலாம் வலைக்க அலா மனித்த வால்ஹுதா, அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நாடி விட்டானோ அவர்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், அல்லது வலைக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த மாதிரி வார்த்தையை தான் சொல்லணுமே ஒழிய குஃபார்களுடைய சலாத்திற்கு பதில் சொல்வதோ அல்லது நாம சென்று அவர்களிடத்திலே சலாம் சொல்வதோ நமக்கு அனுமதி கிடையாது, நபிக்கே அனுமதி கிடைக்கவில்லை. இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாகி இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, சலாம் சொல்லுதல் என்பது எப்பொழுது பூர்த்தியாகும், சலாம் சொல்றது எப்பொழுது பூர்த்தியாகும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, மின் தமாமி தஹிய்யத்தி அஹுது பில் யதி, சலாத்தில் பரிபூர்ணத்துவம் எப்பொழுது ஏற்படும் என்று சொன்னால் ஒருவருடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு சலாம் சொல்வதே. முசாஃபா செய்யறதுல தான்
முசாஃபா செய்யாம சலாம் சொன்னா சலாம் கூடும், நன்மை கிடைக்கும். ஆனால் அதில் பரிபூர்ணத்துவம். காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னொரு ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது, பர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா மின் முஸ்லிமைனி யல்தகியானி ஃபயதஸாஃபஹானி இல்லா குஃபிர லஹுமா கப்ல அன் யதஃபர்ரகா. ரவாஹு அபூ தாவூத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு முஸ்லிம் மாமின் முஸ்லிமைனி யல்தகியானி, இரண்டு பேர்களும் சந்தித்துக் கொள்கின்றார்கள், ஃபயஸ்பஹானி, இரண்டு பேர்களும் முசாஃபஹா செய்து கொள்கின்றார்கள். ஆனால் அந்த நிலையிலே இல்லா குஃபிர லஹுமா, அவர்களுடைய பாவங்கள் கப்ல அன் யதஃபர்ரகா, அவர்கள் பிரிவதற்கு முன்பதாகவே பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சலாம் சொன்னாக்க நன்மை தான் கிடைக்கும். ஆனா முசாஃபஹாவும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு சொன்னாக்க நன்மையும் கிடைக்குது, பாவமும் மன்னிக்கப்படுகின்றது. இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த பழக்கம் கிடையாது, முசாஃபா செய்யற பழக்கம் கிடையாது. அப்படி செஞ்சா கூட அப்படி ஸ்டைலா அப்படி ஒரு கையில, அதுவும் சில பேர் அப்படி வச்சுட்டு அப்படி டச் பண்ணிட்டு அப்படி எடுத்துவான். ஸ்டைல்லாம் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. எது நபி வெளியோ நீ ஒரு கையினால செய்ய அல்லது ரெண்டு கையினால செய்ய. அன்பை முகப்பத்தை பரிமாறுதலை அங்கு வெளிப்படுத்தணும், அதுதான் முறை. ஒரு கையில செய்யறது ரெண்டு கையில செய்யறது அது வேற விஷயம், அதெல்லாம் போயிட்டு போகுது. ஆனால் அந்த இடத்தில் அன்பு செலுத்துகின்றாயா? ஏதோ கடமைக்கு அப்படி டச் பண்ணிட்டு அப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் இவர் அல்லது இவர் கை வச்சிருப்பாரு, அவர் இப்படி இப்படின்னு போயிட்டே இருப்பாரு. இந்த சலாம் சொல்லுதெல்லாம் முறை கிடையாது, இது முசாஃபஹா கிடையாது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு சஹாபி அறிவிக்கின்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரு கரத்திற்கு மத்தியில் எனது கரம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கையை வச்சு முசாஃபா செஞ்சாங்க, அந்த கைக்கு மத்தியில் எனது கை இருந்தது. அப்ப எப்படி முசாஃபா செஞ்சிருப்பாங்க? இப்படியா முசாஃபா செஞ்சிருப்பாங்க? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்லுகின்றார்கள், நீங்கள் முசாஃபஹா செய்து கொண்டே சலாம் சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பாவங்கள் கரத்தை விடுவதற்கு முன்பதாகவே மன்னிக்கப்பட்டுவிடும். இன்னொரு ஹதீஸ்ல தெளிவாவே சொன்னாங்க, உதாரணத்தோடு அந்த ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, இன்னல் முஃமின இதா லகியல் முஃமின ஃபஸல்லிம் அலைஹி, ஒரு முஃமின் மற்றொரு முஃமினை சந்தித்தால் அவன் சலாம் சொல்லட்டும், வஅகத பியதிஹி ஃபஸாஃபஹு, அவன் கரத்தை பிடித்து முசாஃபா செய்து கொள்ளட்டும். அப்படி செய்யும் பொழுது எப்படி என்று சொன்னால், தனாதரத் ஹதாயாஹுமா, அவர்களுடைய இருவர்களுடைய பாவங்கள் உதிரும், கமாயத்தனாதரு வரத்து ஷஜரி, மரத்தினுடைய இலைகள் எப்படி உதிர்கின்றதோ அதே போன்று அவர்களுடைய பாவங்கள் உதிரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவங்களுடைய பாவங்கள் உதிருது. இந்த அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு இது, அதாவது சலாம் சொல்லி முசாஃபஹா செஞ்சு பிரியறதுக்கு முன்பதாகவே பாவங்கள் எல்லாம் உதிர்ந்து விடுகின்றது என்று சொன்னால் அந்த இபாதத்திற்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள். இன்னைக்கு அதெல்லாம் எல்லாம் இல்லாம போயிடுச்சு. அது மாதிரி சின்னவர்களை பார்த்தால் சலாம் சொல்றது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்துகளில் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யுஸல்லிமு ஸகீர் அலல் கபீர், சிறியவர் பெரியவர்களுக்கு சலாம் சொல்லட்டும். வல் மாரு அலல் காயித், கடந்து செல்லக்கூடியவர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லட்டும். வல் கலீரு அலல் கஸீர், கொஞ்சமாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லட்டும். ஒரு மஜ்லிஸ்க்கு வரோம், ஒரு 20 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் வர்றாங்க. இப்ப இந்த 10 பேரும் சலாம் சொல்லணும், 20 பேரும் பதில் சொல்லணுமா? இல்ல, அப்படி இல்லை. வரக்கூடிய நபரில் 10 பேரில் ஒரு நபர் சலாம் சொன்னால் போதும். அமர்ந்து இருக்கக்கூடியவர்களில் எல்லாரும் பதில் சொல்லலாம், அல்லது ஒரு நபர் பதில் சொன்னாலும் போதும். இதுதான் முறை. இந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாகனத்தில் செல்லக்கூடியவர் அமர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லணும், அல்லது நடந்து போகக்கூடியவர் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களை பார்த்தால் சலாம் சொல்லுவாங்க. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லணும் முதல்ல, அப்புறம் பிள்ளைங்க பெரியவங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. ஆனா நம்மளே சலாம் சொல்லி பழக வைக்கல. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாத்தினுடைய நன்மையை குறித்து பேசும் பொழுது இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜாஅ இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் வந்தார்.
அஸ்ஸலாமு அலைக்கும், அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னார். ஃபரத்த அலைஹி ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு ஸலாத்துக்கு பதில் சொல்லிட்டாங்க. வ அலைக்கும் ஸலாம் அப்படின்னு பதில் சொல்லிட்டாங்க. சும்ம ஜலஸ, பின்பு அவர் உட்கார்ந்து கொண்டார். வந்தவர் சலாம் சொல்லிட்டு உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷ்ருன், 10 இவர் மீது உண்டாகட்டுமாக, அதாவது 10 நன்மை எழுதப்படட்டுமாக. சும்ம ஜா ஆகர், இரண்டாவது நபர் வருகின்றார். ஃபகால அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்துட்டாரு. ஃபரத்த அலைஹி ஃபஜலஸ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு பதில் சொல்றாங்க, அவர் உட்கார்ந்துட்டாரு. ஃபகால இஷ்ரூன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 20 நன்மை உண்டாகட்டுமாக. சும்ம ஜா ஆகர், மூன்றாவதாக ஒருவர் வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படின்னு சொன்னாரு. ஃபரத்த அலைஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்று அவருக்கு பதில் சொன்னார்கள். ஃபஜலஸ, அவர் உட்கார்ந்து கொண்டார். ஃபகால ஸலாசூன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம், அந்த சலாம் மூன்றாவதாக சொன்னவருக்கு ஸலாசூன், 30 நன்மை உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஸலவாத்திலேயே எப்படி நம்ம சலாம் சொல்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சலாத்துல நன்மையும் கிடைக்குது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வைதா ஹுய்யிதும் பிதஹியத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா, உங்களுக்கு யாராவது ஒருவர் வாழ்த்து சொன்னார் என்று சொன்னால் அதை விட அழகான வார்த்தையால் நீங்க சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னார்னாக்க நீங்க வலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொன்னார்னாக்க வலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படின்னு சொல்லுங்க. அதை விட அழகான வார்த்தை இல்ல. கடைசியான அளவு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்றாவது நீங்க சொல்லுங்க. ஆனா சொல்லாம விட்டுறாதீங்க, பதில் சொல்லாம விட்டுறாதீங்க. அதனால்தான் மார்க்க அறிஞர்கள் இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் நமக்கு தீர்ப்பை வழங்குவார்கள். சலாம் சொல்வது என்பது சுன்னத். சலாம் சொல்றது சுன்னத்து தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. ஆனால் பதில் சொல்வது என்பது வாஜிப், கட்டாயம். ஏன்னா சலாம் சொல்லிட்டார்ல, பதில் கொடுக்கிறது வாஜிப் ஆயிடுச்சு, கட்டாயம் ஆயிடுச்சு. பதில் கொடுப்பது என்பது வாஜிப், கட்டாயம். அதனால சலாம் என்ன செய்யணும்? நல்ல சப்தமாக சொல்லணும். பதில் சொல்லக்கூடியவர்களும் சப்தமாக பதில் சொல்ல வேண்டும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாதிரி சலாம் சொல்லாதவன் கஞ்சன் என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இயலாதவன் கஞ்சன். அஅஜஸுன் நாஸி மின் அஜிஸ ஃபித் துஆ. இயலாதவன் யார் தெரியுமா? நொண்டியோ நொடமோ அல்லது காசு இல்லாதவனோ அவன் இயலாதவன் இல்லை. யார் துஆவில் கஞ்சத்தனம் செய்கின்றானோ அவன் தான் இயலாதவன். துஆ செய்ய கூட உனக்கு சக்தி இல்லை, அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்கு இறைஞ்சறதுக்கு உனக்கு சக்தி இல்லை. அப்ப மீதி விஷயங்கள்லாம் நீ எப்படி செய்ய போற? ஆக துஆவில் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவன் அவன் இயலாதவன். வஅப்கலுன் நாஸி மின் பகீலி ஃபிஸ் ஸலாத், சலாத்தில் யார் கஞ்சத்தனம் செய்கின்றானோ அவன் தான் மிகப்பெரிய கஞ்சன் அப்படின்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக சலாம் சொல்வதில் கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சங்கைக்குரியவர்களே, இதே போன்று ஏராளமான ஹதீஸ் இருக்கின்றது. சலாம் கூறக்கூடாத நிலைகள் எல்லாம் இருக்கின்றது. இப்ப சலாம் சொல்வதனுடைய சிறப்பை பற்றி பார்ப்போம். யாரு சொல்லணும், எப்ப சொல்லணும், எப்படி சொல்லணும், எப்படி சொன்னாக்க பரக்கத்து கிடைக்கும் அப்படிங்கிற அந்த முறையெல்லாம் பார்ப்போம். சலாம் சொல்லக்கூடாத நிலை, சலாம் சொல்லக்கூடாது. முஸ்லிமாக இருந்தாலும் இந்த நிலையில இருக்கும் பொழுது தவிர்த்து கொள்ள வேண்டும், கண்ணியத்தை கருதி. அப்ப மலம் ஜலம் கழித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் உள்ள போயிட்டாரு, சரி அவர் போயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு என்ன செய்யறாரு? அவருக்கு உள்ள இருந்து சலாம் சொல்றாரு, அல்லது உள்ள இருக்கிறவர் வெளியே இருந்து சலாம் சொல்றாரு. நடக்குது, அந்த கூத்தெல்லாம் நம்ம பார்க்கத்தான் செய்யணும். இதெல்லாம் ஹராம், கூடாது. அதே போன்று உடல் உறவில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர் அவருக்கு சலாம் சொல்லக்கூடாது, அவரும் பிறருக்கு சலாம் சொல்லக்கூடாது. தூங்கி கொண்டிருக்கக்கூடியவர் அவருக்கு சலாம் சொல்லக்கூடாது. தொழுது கொண்டிருக்கக்கூடியவர் ஒரு நேரத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு, இப்ப அதை தடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய காலத்திலேயே தொழுது கொண்டிருக்கும் பொழுது சலாம் சொல்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவர்களுக்கு பதில் சொல்லாமல் தடுத்து விட்டார்கள். அதே போன்று பாங்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர், அவர் பாங்கு சொல்லும் பொழுதும் அல்லது பாங்கு சொல்லும் போது நம்மளும் மக்கள் கேட்கக்கூடிய மக்களும் சலாம் சொல்வது கூடாது. குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே சலாம் சொல்வது கூடாது. இது மாதிரி ஹத்தீப் ஹுத்துபா செய்து கொண்டிருக்கும் பொழுது
குத்பா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது, ஜும்மா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சலாம், மக்கள் பேசிக்கொண்டு சலாம் சொல்லிக்கொண்டு அதெல்லாம் செய்யக்கூடாது. யார் அங்க நின்றுகிட்டு இங்க நின்றுகிட்டு வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும், இங்க உட்காருங்க அங்க உட்காருங்க அப்படின்னு இந்த மாதிரி உள்ள செயல்பாடெல்லாம் கூடவே கூடாது. குத்பாவினுடைய நன்மையும் போயிடும், தன்னுடைய இபாதத்தும் போயிடும். புரியுதுங்களா? யாருக்கும் சமிக்கினை கூட காண்பிக்க கூடாது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. சலாம்லாம் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதே போன்று நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கும் நேரத்தில் நீதிபதிக்கு சலாம் சொல்லக்கூடாது. தீர்ப்பு வழங்க போறாரு முஸ்லிம் நீதிபதி, ஜட்ஜு, அவருக்கு என்ன செய்யக்கூடாது? சலாம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்க அநீதம் இழைத்து விடக்கூடும் அப்படிங்கிறதுக்காக அந்த தருணத்தில் அவருக்கு லஞ்சம் கொடுப்பதை போன்ற ஆகிவிடும். அதனால் மார்க்க தவிர்த்து கொள்ள சொல்லுது. நீதிபதிக்கு தீர்ப்பு சொல்லும் பொழுது என்ன செய்யக்கூடாது? அந்த அளவுக்கு நீதம் கரெக்டா இருக்கணுமா, தீர்ப்பு கரெக்டா இருக்கணும். சலாம் இங்க பிரச்சனை கிடையாது. பிரச்சனை எது? மாமே மச்சான், நண்பன், உறவுக்காரன், தெரிஞ்சவன், தெரியாதவன் அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய தீர்ப்புல நீ என்ன செஞ்சிடாத, சைடு அடிச்சிடாத அப்படிங்கிறது அது அர்த்தம். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. அதாவது நீதிபதி தீர்ப்பை வழங்கி கொண்டிருக்கும் பொழுது அல்லது விஷயத்தை விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தருணத்தில் உள்ள போய் யாரும் என்ன செய்யக்கூடாது? சலாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி பாவமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியது, சூது, மது, இப்படிப்பட்ட செயல்பாட்டில், ஹராமான செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர் சலாம் சொல்லக்கூடாது. அவருக்கு போய் வெறும் சலாம் சொல்லக்கூடாது. அநியாயக்காரன் தெரிஞ்சு அவரை ஊக்குவிக்கிறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும், ஆனா நல்லா என்ன செய்யறாரு? பெரிய வட்டி கடை வச்சு நடத்துறாரு, நிறைய வேலை பண்றாரு, எல்லா வேலையும் பண்றாரு, அவருக்கு என்ன செய்யறாரு? கௌரவிக்கிறாரா இவர் சலாம் சொல்லி. அது ஹராம், செய்யக்கூடாது. அதே மாதிரி நிர்வாணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு, அதே மாதிரி சாப்பிடக்கூடியவர்களுக்கு, இப்படிப்பட்டவர்களுக்கு சலாம் சொல்வது என்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம். சலாம் என்று சொல்லக்கூடிய அந்த தூய்மையான சலாத்தை அல்லாஹு தஆலா பொதிப்படையாக ஆக்கி தந்து எல்லோரும், சிறியவர் பெரியவர், ஆண்கள் பெண்கள், ஏழை பணக்காரன், இயலாதவன் படித்தவன் படிக்காதவன், இன்பம் துன்பம் எல்லா நிலையிலையும் சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்து என்று சொன்னால் அது சலாம் தான். மௌத்து வீட்லையும் போய் சொல்லலாம், கல்யாண வீட்லையும் போய் சொல்லலாம். அதுதான் இஸ்லாம். தூய்மையான நிகரற்ற வாழ்க்கை வழிமுறையை கற்றுத்தரக்கூடியது இஸ்லாம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தையை தந்திருக்கின்றது. அதை ஒரு வணக்கமாக ஆக்கி தந்ததுதான் இந்த மக்களுடைய நிம்மதிக்கு அது காரணம். அதனால் தான் அல்லாஹ் தஆலா உலகம் செழிப்புற்று இருக்க வேண்டும், மக்களிடத்திலே அன்பு, பரஸ்பரம் பாசம் ஏற்பட வேண்டும், எல்லோரும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும், எல்லோரும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இந்த சலாத்தை அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குரியவர்களே, சலாம் சொல்வதில் கூச்சப்படக்கூடாது, சலாம் சொல்வதில் முந்திக் கொண்டு சொல்ல வேண்டும். நன்மை அதில் தான் இருக்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாக நமது வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வோமாக. அல்லாஹ் தஆலா சிறப்பான வாழ்க்கையை மேற்கொள்வதற்குரிய தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா